ஊரே யாவரும் கேளிர்னார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். அப்பேற்பட்ட கணியன் பூங்குன்றனார் வாசிய பேசிய அந்த சொல்லிய வார்த்தை இன்று ஐநா சபையில் இருக்கு. அவர் பிறந்த ஊர் எங்கே? பூங்குன்றம். கணியன் என்பது பேரு. அதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன் பட்டி இன்னைக்கு இருக்கிற அந்த ஊர். அங்கே பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. டெல்லி வழியா இந்தி வளர்க்க துடிக்கிறேன், கோயில் வழியா சமஸ்கிருதம் வளர்க்கிறேன், இசை வழியா தெலுங்கு வளர்க்கிறேன், பள்ளி வழியா ஆங்கிலம் வளர்க்கிறேன். நாமெல்லாம் தமிழர்கள் தானே, எது வழியா தமிழ் வளர்க்க போகிறோம்? சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே. அப்படி உள்ளங்கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம்னார். உள்ளங்கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம்னா அப்புறம் கோயில் எதுக்கு, கும்பாபிஷேகம் எதுக்கு, திருவிழா எதுக்கு? ஒருத்தர் கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் தானே. தமிழர் பண்பாடு வணக்கம் சொல்றது இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார். தமிழர் பண்பாடு வணக்கம் சொல்றது இல்லையா? வணக்கம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கிறது. வா இணக்கம் கொள்வோம் என்றுதான் வணக்கம் சொன்னார்கள். அதை விட நீங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்றது வாழ்க வாழ்க என்று.